ஒரு மனுஷன் பாவம் செஞ்சதுக்கு அப்புறம் தள்ளப்படுகிற ஒண்ணு எதுல தெரியுமா? அவன் குற்ற மனசாட்சியில தள்ளப்படுறான். அவன் தான் தேவனுக்கு பக்கத்துல வராம அப்படியே நிக்கிறான். ஆதாமுக்குள்ள இதுதான் உள்ள வந்துச்சு. தேவன் கிட்ட வர முடியல. தேவன் கிட்ட வர்றாரு, ஆனா இவன் தேவன் கிட்ட என்ன செய்ய முடியல? போக முடியல. இந்த குற்ற மனசாட்சி ஒன்று அப்படியே இருந்துச்சு. நான் பாவம் செஞ்சுட்டேன். இதை இயேசு உடைக்கிறதுக்கு தான் இந்த பூமியில வந்து லூக்கா 15ஆம் அதிகாரத்துல வேதம் சொல்லுகிறது, அவர் பாவிகளோட உட்கார்ந்து போஜனம் பண்ண ஆரம்பிச்சாங்க. அப்பதான் பார்க்கறாங்க, என்னடா இவர் தேவகுமாரன் சொல்றாரு, தேவனிடத்துல வந்தவன் சொல்றாரு, ஆனா இவர் என்கிட்ட நம்ம கிட்ட உட்கார்ந்து நம்மளோடு பந்தி இருக்கிறாரு. அதுதான் இங்க இயேசு சொல்றாரு, ஒருத்தர் குற்ற மனசாட்சியிலே இருக்கிறான் பார்த்தீங்களா, அவனை வெளியில கொண்டு வருது. அதுதான் எளிது அப்படிங்கிறது. நண்பர்களே, தேவனுக்கு கடினமானது என்று எதுவும் இல்லை. நம் பாவங்கள் அவருக்கு ஒரு தடை இல்லை. ஏன் பாவத்தை மன்னிக்க வேண்டும்? நாம் குற்ற மனசாட்சியிலிருந்து வெளியில் வரைக்கும் தான் மன்னிப்பு கொடுக்கிறேன்.